ஓம் நமோ வெங்கடேஷாய். திருப்பதிக்கு தரிசனத்துக்காக போகணுன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். நவம்பர் மாதத்து புக்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிலீஸ் பண்ணுற டிக்கெட்லேயே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக புக் பண்ணிக்கக்கூடிய டிக்கெட் அப்படின்னா வர்ச்சுவல் சேவா ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட். இந்த டிக்கெட்டோட லேட்டஸ்ட் பெனிஃபிட்ஸ், ரூல்ஸ், எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். திருப்பதி தரிசன டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிறவங்க கூட இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். மற்ற தர்ஷன் டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ புக்கிங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வர்ச்சுவல் சேவா பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்யாணோத்சவம் 1000 ரூபாய் பே பண்ணி தான் ஆகணும். 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து. ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித் பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, இது 3ம் ஒரு டிக்கெட்டாக கூட புக் பண்ணிக்கலாம். ஒருத்தர் ஆதார் கொடுத்து 500 ரூபாய் ஒரு டிக்கெட். மேக்ஸிமம் 2 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 4 சேவாவில் ஏதாவது ஒரு சேவா நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் மறுபடியும் இந்த 4 சேவாவில் ஏதாவது ஒரு சேவா புக் பண்ணுறதுக்கு 120 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்ற தர்ஷன் டிக்கெட்டோட டைம் டேஸ் கேப் கேல்குலேட் பண்ணுறப்போ தர்ஷன் டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஆனால் இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் மட்டும் சேவா டேட்லேருந்து 120 நாள் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். சேவா நம்ம நேரில் அட்டன் பண்ண முடியாது. 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அப்போது 300 ரூபா தரிசனமே புக் பண்ணிக்கலாமே, 500 ரூபா கொடுத்து இந்த டிக்கெட்டை ஏன் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம்தான். பட் 300 ரூபா தரிசனத்தில் புக் பண்ணுறப்போ வரக்கூடிய எரர்ஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் வராது. ஆக்சுவலாக ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டு கூட டொனேஷன் நம்ம பே பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 இயர் வேலிடிட்டி காமிக்கும். எப்போ வேணாலும் புக் பண்ணிக்கலாம். அது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி செய்திருக்காங்க. ஆனால் 1 இயர் வேலிடிட்டி இந்த வர்ச்சுவல் சேவாக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அண்டு வர்ச்சுவல் சேவா ஆர் தர்ஷன் டிக்கெட் கூட சரி, புக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கேன்சல் பண்ண முடியாது, ரீஃபண்ட் கிடைக்காது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து இந்த டிக்கெட்டோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நவம்பர் மாதத்து ரிலீஸ்லேயே வர்ச்சுவல் சேவா ஏதாவது ஒன்று நான் புக் பண்ணிட்டேன். 1 இயர் இப்போ வேலிடிட்டி இருக்குது எனக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துலையே சேவா டிக்கெட்லாம் ஃபுல்லாகிடுச்சு, ரெட் ஆகிடுச்சு. ஆனாலுமே நான் சேவா ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன்ல, அந்த அவைல் தர்ஷன் லிங்க் மூலமாக இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷன் அவைலபிலிட்டி காமிக்குது. என்றைக்கு புக் பண்ணிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நவம்பர் மாதத்துக்கு புக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்டோபர் மாதத்து தர்ஷன் அவைலபிலிட்டி காமிக்காது. ஈவன் முந்தின டேட் கூட காமிக்காது. சேவா புக் பண்ணியிருக்கிறதுலேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ரேண்டமாக காமிக்கும். ஸோ தட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிசம்பரில் சடனாக திருப்பதிக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் சேவா போட்டு வச்சுருக்கேன், வர்ச்சுவல் சேவா. அவைலபிலிட்டி ஏதோ ஒரு நாளைக்கு காமிக்குது. எல்லா நாளைக்கும் காமிக்கும்னு சொல்ல வரல, ஏதோ ஒரு நாளைக்கு காமிக்குது. அன்றைக்கி ஓகே அப்படின்னா நான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போகலாம். ஆல்ரெடி வர்ச்சுவல் சேவா புக் பண்ணியிருக்கிறவங்க கூட செக் பண்ணி பாருங்கள். சேவா புக் பண்ணதுலேருந்து தான் நமக்கு அவைலபிலிட்டி காமிக்கும், அதுக்கு முன்னாடியெல்லாம் காமிக்காது. அடுத்து 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2 டிக்கெட்டாக புக் பண்ணிட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே அக்காமடேஷனும் நம்ம புக் பண்ணிக்கலாம் புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக. கல்யாணோத்சவம்னா ஒரு டிக்கெட் போதும். மீதி 3 சேவாவில் ஏதாவது புக் பண்ணுறீங்க தர்ஷன் டிக்கெட் அப்படின்னா 2ஆக புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அக்காமடேஷனும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். கல்யாணோத்சவம் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா 1000 ரூபாய் டிக்கெட் அது. லட்டுவோட உத்தரியம் ப்ளவுஸ் பீட் கொடுப்பாங்க லட்டு கவுண்டரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில். மீதி 3 சேவாவில் நீங்கள் 2ஆக கூட புக் பண்ணால் கூட சரி, லட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கல்யாணோத்சவத்துக்கு மட்டும் ப்ளவுஸ் பீட் உத்தரியம் கொடுப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், சேவா நம்ம நேரில் அட்டன் பண்ண முடியாது. இந்த வர்ச்சுவல் சேவாங்கிறது சிம்பிளாக 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எரர் வராது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் புக்கிங் செய்கிறதுக்கு. இப்போ நான் நவம்பர் மாதத்துக்கே சேவாவுக்கு பே பண்ணிட்டேன்னா ஒரு தடவை தான் நான் பே பண்ணுவேன், மறுபடியெல்லாம் பே பண்ண வேண்டாம். டிசம்பர் மாதத்தப்போ இந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போ லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அவைல் தர்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக நான் தர்ஷன் டிக்கெட் டேட், ஸ்லாட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் போதும், புக் பண்ணிக்கலாம். அப்போ பேமெண்ட்லாம் கிடையாது. ஒரு தடவை தான் நம்ம சேவாக்குன்னு பே பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்ற தர்ஷன டிக்கெட் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பரில் மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க 21ஆம் தேதி. 2:58க்கு டிடிடி ஆப், இன்னொரு நம்பர் இருந்தால் டிடிடி போர்ட்டல், அதுலேயும் லாகின் செய்து வச்சுக்கோங்க.
3 மணி போல் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். கம்மியாக போகிறதுல புக்கிங் ப்ரொசீட் பண்ணுங்கள். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் 4 சேவா இருக்கும். உங்களுக்கு எந்த சேவா பிடிக்குதோ அந்த சேவா கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த சேவா புக் பண்ணாலும் சரி, சேவா நம்ம பார்க்க போகிறது கிடையாது. 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்ப்போம். ஸோ சேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த சேவா புக் பண்ணுறோமோ அந்த சேவாக்குண்டான தர்ஷன் அவைலபிலிட்டி தான் நம்ம பார்க்க முடியும். அதுதான் புக் பண்ணிக்கவும் முடியும். ஒரு டிக்கெட்டாக 2 டிக்கெட்டாக கல்யாணச்சோம்னா ஒரு டிக்கெட் தான் ஒரு லாகின்க்கு. அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து தான் லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி மீதி 3 சேவா பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டில் 2 டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். 3வது டிக்கெட் புக் பண்ணணும்னா இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து புக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பேஜில் நம்பர் ஆஃப் டிக்கெட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தா கோத்திரம் கேட்பாங்க. வர்ச்சுவல் சேவாக்கு உங்களுக்கு உங்களோட கோத்திரம் தெரிஞ்சால் போடுங்க. இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கோத்திரம், விஷ்ணு கோத்திரம், சிவகோத்திரம் எது பிடிக்குதோ அதை போட்டு ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரம் டீட்டெயில்ஸ் 2 பேருக்காக புக் பண்ணால் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ், இந்தியன்ஸாக இருந்தால், என்ஆர்ஐஸாக இருந்தால் பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். கோத்திரம்லேருந்து ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரம் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கிளிப்போர்ட் மெத்தடில் டிக்கெட் புக் பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். லேப்டாப் கம்ப்யூட்டர்னால் நம்ம நோட்ஸ் யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பாப்பப் வரும். டு யூ வாண்ட் அவைல் தர்ஷன், அதாவது பேமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில டைம் வர்ச்சுவல் கியூ ஓடுது, சில டைம் புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். அந்த அவைல் தர்ஷனை கிளிக் பண்ணி டேட்டு, ஸ்லாட்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணால் போதும். ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம், இல்லை வேணாம்னு நினச்சா கூட இதே அவைல் தர்ஷன் லிங்க்கை வச்சு மறுபடியும் பே பண்ணாமல் 1 இயர்க்குள்ளார எப்போ ஓப்பன் ஆகுதோ அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். புக்கிங் பொறுத்த வரைக்கும் வர்ச்சுவல் சேவா வேறு, 300 தரிசனம் வேறு, ஹோமம் டிக்கெட் வேறு. தரிசனம் பொறுத்த வரைக்கும் 3த்துக்குமே 300 தரிசனம் ஸ்பெஷல் இன்டிடேஷன் கியூ தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்வோம். கல்யாணோத்சவம் மூஞ்ச சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவான்னு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாலயம் இருந்தாலுமே கூட வர்ச்சுவல் சேவா வேறு, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா வேறு. வர்ச்சுவல் சேவாக்கு நம்ம பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசிப்ட் மாதிரி எதுவும் வராது. புக்கிங் ஹிஸ்ட்ரியோ இல்லை டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையோ போய் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணால் அவைல் தர்ஷன் லிங்க் மட்டும் இருக்கும். தர்ஷன் டேட், ஸ்லாட் சூஸ் பண்ணி புக் பண்ணால் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு வியூ ரிசிப்ட் காமிக்கும். டைம், டேஸ், கேப் கேல்குலேட் பண்ணுறப்போ வர்ச்சுவல் சேவாக்கு அடுத்து வர்ச்சுவல் சேவாக்கும் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வர்ச்சுவல் சேவா புக் பண்ணிவிட்டு வேறு எந்த தரிசன டிக்கெட் வேணாலும் அதே இமெயில் ஐடி, ஆதார், மொபைல் நம்பரில் நம்ம புக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இந்த டிக்கெட் பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ட்ரெஸ் கோடு வேஷ்டி மஸ்ட்டு, டிஷர்ட், ஷர்ட், குர்தா பைஜமா, லேடிஸ் சாரி, சுடிதார் போட்டிருந்தால் துப்பட்டா போட்டுக்கலாம். ஆன்லைனில் ரூம் புக் பண்ணனா கூட 300 தர்ஷன் க்யூலேயே லக்கேஜ், மொபைலாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்ருக்கிறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் தீரக்கூடிய டிக்கெட் இல்லை, இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கிறப்போ நம்ம புக் பண்ணிக்கணும். தேங்க்யூ.